Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட வெப்சைட்ல நம்மளோட இன்ஸ்டாகிராம் widget வந்து எப்படி ஆட் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல நம்ம போடுற போஸ்ட் அப்புறமா ரீல்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து விசிபிள் ஆகுற மாதிரி ஒரு widget வந்து எப்படி ஆட் பண்றது, சிம்பிளா ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா என்னோட பேர் ரமேஷ். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம அந்த பெல் ஐகானை அமுக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம லேட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளோட உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட wordpress வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அட்மின் பேனலில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட அட்மின் பேனலில் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட அட்மின் பேனலில் லாகின் பண்ணிட்டு ஒரு ப்ளகின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ளகின் வந்து அந்த ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் அந்த ப்ளகினோட லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளகின் செக்ஷனுக்கு போய்க்கோங்க. நான் அந்த வீடியோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதில் போய்ட்டு ஆட் நியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ப்ளகின்ஸில் போய்ட்டு ஆட் நியூ, இல்லைனா இங்கே கூட ஆட் நியூ இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்லோட் ப்ளகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ அப்லோட் ப்ளகினை கொடுத்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ப்ளகினை வந்துட்டு இதில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் நவ். ஓகே, ப்ளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே ஆக்டிவேட் ப்ளகின் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஆக்டிவேட் ப்ளகின் அப்படின்றத கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து சைட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபீட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். சரிங்களா? லோட் ஆனோடனே உங்களோட லைசன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம இந்த வீடியோ சீக்கிரமாக பார்த்துட்டு போகிறோம். ஆட் கிரியேட் widget அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. widgetோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிறேன், இன்ஸ்டான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு கண்டென்ட் வந்து கனெக்ட் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டா ஹேஷ்டேக்கா. ஸோ டிபெண்ட் உங்களோட அக்கௌண்ட்டை பொறுத்து. ஸோ நான் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணோன்னே நான் அக்கௌண்ட்டில் போட்ட போஸ்ட்டுங்க என்னோடய அக்கௌண்ட் வந்து இங்கே கனெக்ட் ஆகிரும். சரிங்களா? கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? லே அவுட் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான லே அவுட் வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய லே அவுட் டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்துட்டு ஸ்லைடர் மாதிரியான லேஅவுட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்னோடய காலம் அண்ட் ரோ வந்து காலமில் வந்து 4 காலம் இருக்கிற மாதிரி, ரோவில் வந்து 2 ரோ இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட மொபைலில் சைஸ் என்ன சைஸ், மொபைலில் பார்க்கும்போது என்ன சைஸில் இருக்கணும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அப்புறமா இந்த ஆப்ஷன்ஸ் போஸ்ட் செட்டிங்ஸ் அது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கலர், உங்களுக்கு வந்து என்ன கலர் தீமில் வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் டார்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்புறமா போஸ்ட் கலரு, ஸ்லைடர் கலரு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை வந்து இது பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஃபீட் டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஃபீட் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சேவ் அண்ட் எக்ஸிட்டை கொடுத்துருக்கோங்க. கீழே உள்ளது சேவ் அண்ட் எக்ஸிட்டை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஒரு ஷார்ட் கோட் ஒன்று ஜெனரேட் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த ஷார்ட் கோட் ஜெனரேட் ஆனால் அந்த ஷார்ட் கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? காப்பி பண்ணிட்டு இப்போது நான் வந்து என்னோடய சைட் ஓப்பன் பண்ணுறேன். எந்த இடத்துல வந்து என்னோடய இன்ஸ்டா இதை வந்து போடலான்னு யோசிக்கிறேன்னா கீழே லாஸ்ட்டில்
இந்த கான்டாக்டஸுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, கான்டாக்டஸுக்கு மேலே வந்து நான் போலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபூட்டர் விட்ஜெட்டு. ஸோ நான் என்னோடய சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அப்பீரியன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்பீரியன்ஸில் விட்ஜெட்டு. ஸோ அப்பீரியன்ஸ் விட்ஜெட்ஸ், ஸோ ஃபூட்ரு 1 இருக்குது பார்த்தீங்களா, ஃபூட்ரு 1ல் நான் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு ப்ரௌஸ் ஆல், இதில் வந்து கஸ்டம் HTML இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கஸ்டம் HTML கொடுத்துக்கிறேன். ரைட் இன் HTML, அந்த ஷார்ட் கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அப்டேட், ஓகேங்களா, அப்டேட் கொடுத்துக்கிறேன். அப்டேட் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து அதை ஓகே மேலே டாப்பில் வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோம் பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஃபீட் வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ சிம்பிள். நீங்கள் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஆட் பண்ணலான்னு கிடையாது, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய பேஜில் ஹோம் பேஜில் வந்து அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பேஜஸ், ஆல் பேஜஸ். ஸோ நிறைய பேஜ் இருக்கிறதுனால நான் வந்து ஹோம் பேஜை செலக்ட் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். சரிங்களா. ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து எடிட் கொடுத்துக்கிறேன். எடிட்டு வித் எலிமெண்டர். நான் இந்த உங்களுக்கு வந்து எலிமெண்டர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எலிமெண்டர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இல்லைன்னா இதுக்கு கீழே, ஓகே இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே வந்து ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு இதை வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு நான் HTML இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்னோடய HTML கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஷார்ட் கோட் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சைட்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்ளை பண்ணது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகிருக்கும். இதோ பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நிறைய விட்ஜெட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா கொஷின், உங்களுக்கு வேறு எதுனா ஸ்பெஷலாக வீடியோஸ் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய், ஹேவ் அ குட் டே.